ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மார்னிங் vlog. மார்னிங் இன்றைக்கி குக் பண்ணது அதெல்லாம் எதுவுமே வீடியோஸ் எடுக்கல. ஹஸ்பண்ட் வந்த உடனே முட்டை வாங்க போகணும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நம்ம வெட்டியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போனேன். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி தலைக்கு மேலே வேலை இருக்குது. ஆனால் வேலையே இல்லாத மாதிரி நான் பொறுமையாக உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அவர் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸும் அந்த சாப்பிட்ட தட்டு மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதனால் சரி இதை மட்டும் பொறுமையாக வாஷ் பண்ணுவோன்னு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் பர்சனல் ஒர்க்கை எப்போ நான் போய் முடிக்க போகிறேன்னு தெரில. அப்படியே நேற்று நைட்டு மிக்ஸி ஜார் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது இந்த புல்லட் மிக்ஸிலாம் இருக்கும்ல அதில் யூஸ் பண்ணுறது. ஆனால் இது நார்மல் மிக்ஸிக்கு யூஸ் பண்ணுற டைப்பு. எல்லா மிக்ஸிக்குமே செட் ஆகும். இது நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக அங்கே இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல. சரி இனிமேட்டு நம்ம ஜூஸ்லாம் போட்டு குடிக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த குட்டி மிக்ஸி ஜார் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எது அரைச்சாலும் அதில் அரைச்ச டக்குன்னு அரைப்பட்டுரும். மற்ற மிக்ஸி ஜார் மாதிரியெல்லாம் இல்லை. எனக்கு இதில் அரைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனை விட்டு வெளியே போயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எக்கு வாங்கிட்டு வந்துடலையா, அது 2 ட்ரே வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி ஒரு ட்ரேவை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ட்ரேவை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு இன்னொன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஒரு பவுல் எடுத்து அதில் எல்லாத்தையும் பத்திரமா ஒன்று எனக்கு இருக்கிற டாஸ்க்கே இதை உடையாமல் வைக்கணும். உடையாமல் வைக்கிறத விட அழுங்காமல் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் அப்படியே ஆட்டங்கன்றும் கை போட்டேன்னா அவ்வளோதான், நம்ம தான் கிச்சனை க்ளீன் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு அழுங்காமல் எடுத்துகிட்டு போய் தான் வைப்பேன். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிச்சனும் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஈவினிங் பார்த்துக்கலாம்.